நகை வாங்கறதுக்கு தான் போனோம். ரெண்டு பேரையும் நகையெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லிட்டு நான் பேங்குக்கு போயிருந்தேன். அங்க போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு பேங்க் இன்னைக்கு லீவுன்னு. ஏன் சம்பந்தி போய் சொல்றீங்க? என்ன சம்பந்தி சொல்றீங்க? என் புள்ளையோட சம்பளத்தை அவங்க ஆபீஸ்ல நேர பேங்க்ல தான் போட்டுருவாங்க. இன்னைக்கு காலையில தான் அவன் போய் சம்பளத்தையே எடுத்துட்டு வந்தா. உங்களுக்கு மட்டும் என்ன பேங்க் லீவுன்றீங்க? இல்ல சம்பந்தி, என்னது பிரைவேட் பேங்க். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் லீவு. நான் தான் மறந்து போயிட்டேன். ஏண்டி இந்த துபாய் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் தானே வெள்ளிக்கிழமை பேங்க் எல்லாம் லீவ் விடுவாங்கன்னு சொல்லுவேன். ஆமாக்கா. இவரு என்னமோ இவங்க ஊர்ல பேங்க் இன்னைக்கு லீவுன்றாரு. என் புள்ள போய் பேங்க்ல பணம் எடுத்துன்னு வந்தானே, இவரு லீவுன்றாரு. என்னால இவர் சொல்றது எதையுமே நம்பவே முடியலையே. எங்க அப்பாவுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. அது சரி, இந்த விஷயத்துல பொய் சொல்லி அவருக்கு என்ன ஆக போகுது? சமந்தி, இனிமே பேங்க்குக்கு போகும்போது தனியா எல்லாம் போயிடாதீங்க. அபிராமியோ இல்ல உங்க பிள்ளைங்க யாராச்சும் கூட்டிட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்பெல்லாம் பேங்க்குள்ளேயே பூந்து கொள்ளையடிச்சிடறாங்களாம். என் புள்ள சொன்னான். கல்யாணம் நெருங்குது இல்ல, அதனால இந்த பண விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளணும். சரி சம்பந்தி, சரி சம்பந்தி. அப்பா போன் யாருன்னு கேளுமா. ஹலோ அம்மா, நாங்க திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். திருமலை இருக்காரா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? அப்பா போலீஸ் ஸ்டேஷன். ஏய் குடுமா 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 என்கிட்ட குடுமா. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், நான் திருமலை தான் பேசுறேன். இந்த பணம் காணாம போன விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல? மேற்கொண்டு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. அது சம்பந்தமா உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். ஓ, சில ஆட்டோக்காரங்களோட போட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க கொஞ்சம் சாயந்தரம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. சரி சார், சரி சார். சரி, ஓகே. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா பத்திரிக்கையோட வரேன் சார். ரைட் சார். சமந்தி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வசந்த் கம்பெனி சம்பந்தமா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணம் கட்டிட்டு வந்தேன் இல்லையா, அத சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா, அத வந்து பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு போங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் இல்லம்மா, வெயில்ல போயிட்டு வந்தேன் இல்லையா, அதனால்தான். என்னமோ எப்பவும் உங்க முகத்துல ஒரு அமைதி இருக்கும், அத காணமேன்னு பார்த்தேன். என்னம்மா கல்யாண அலைச்சலா இருக்கு, நீங்க வேற. ஏன் சம்பந்தியமா, மறுபடியும் நகை வாங்க கடைக்கு எப்ப போறீங்க? நாளைக்கு போயிடுவோம். சரி, நீங்க போகும்போது நானும் உங்க கூட வரேன்.
என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் வந்து அந்த நகையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். என்ன சம்பந்தியம்மா, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அட, உங்க மேல நம்பிக்கை இல்லாமையா உங்க வீட்டுல வந்து சம்மந்தம் பண்ணுவேன்? என் பொண்ணு பெரிய நாய்க்கும் கல்யாணம் வச்சிருக்கேன்ல, அவளுக்கும் நகையெல்லாம் வாங்கணும். சரி, நீங்க வாங்குற கடையிலேயே மாடல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவளுக்கும் அங்கேயே வாங்கலாமேன்னு தான் கேட்டேன். மத்தபடி நான் ஏன் உங்க மேல சந்தேகப்பட போறேன்? மருமகளே, நான் போயிட்டு வரட்டுமா? சம்மந்தி, நான் புறப்படுறேன். அந்த நகை கடைக்கு போகும்போது மறக்காம எனக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க, நான் நேர கடைக்கே வந்துடுறேன். போயிட்டு வரேன். அபிராமி, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல மாடலா பார்த்து உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ. கடவுளே, அபிராமி கல்யாணத்துக்காக கடனா வாங்கின பணத்தை கூட தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு. முதல்ல பொண்டாட்டிகிட்டையும் பொண்ணுகிட்டையும் போய் சொன்னேன். இப்போ மாப்பிள்ளையோட அம்மா கிட்டையும் போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்படி பொய் மேல பொய்யா சொல்லி நான் எத்தனை நாளைக்கு தான் சமாளிப்பேன்? நேர்மையா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் இந்த சோதனை? எப்படியாவது பணம் கிடைச்சிடணும் கடவுள். மாப்பிள்ளை வீட்டுல நான் வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாமே செஞ்சு என் பொண்ணு அபிராமியை அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். அதுக்கு நீதான் அருள் பண்ண. அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலடா. காலையில நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு நெஞ்சுல வந்து கீழே விழுந்துட்டாங்கடா. எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. டாக்டர்லாம் உள்ள போயிருக்காங்க. என்ன வர பார்க்கவே விட மாட்டாங்கடா, ஒன்னும் செய்யவும் விட மாட்டாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா உள்ளதானே இருக்காங்க. அண்ணா, அம்மா அம்மா எப்படின்னா இருக்காங்க? எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாத, ஒண்ணு இல்ல. ஏமா, இதான் உங்க அண்ணா? அண்ணா, உங்களை சீஃப் டாக்டர் முக்கியமான விஷயமா வர சொன்னாரு. பாரியா இருக்குடா. நம்ம அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ இங்கே உட்காரு. மெதுவா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். உங்க அம்மாவுக்கு ஆஞ்சியோ எடுத்து பார்த்ததுல ஹார்ட்ல 4 இடத்துல பிளாக் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. நடுவுல அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல டாக்டர், இருமல் இருந்துச்சு. அதிகமா இருமுனா எப்பவாவது நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு இமிடியேட்டா ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும். ரொம்ப எமர்ஜென்சி. ஆல்ரெடி 4 இடத்துல பிளாக் இருக்கிறதால இத்தனை நாளா அவங்க நடமாடுறதே இட்ஸ் வெரி பிக் மிராக்கிள். நீங்க இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணலனா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். ஆபரேஷனுக்கு 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க இமிடியேட்டா 1.5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டி வரும். நீங்க பணத்தை கட்டிட்டா நாளை காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அவங்களுக்கு பண்ணிடலாம். அதுக்குள்ள பணத்தை உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமா? 3 லட்சம் வரைக்கும் செலவாகுமா டாக்டர்? எஸ். அவ்வளவு பணம் கட்டுறதுக்கு நான் எங்க டாக்டர் போ?
அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருவா டாக்டர். ஐ திங்க் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. இங்கிருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணா அந்த ஸ்டெயினை கண்டிப்பா அவங்க உடம்பு தாங்குற அளவுக்கு சக்தி இருக்காது. சப்போஸ் போற வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அதையும் மீறி நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா உங்க முழு விருப்பத்தின் பேர்ல தான் கூட்டிட்டு போறேன்னு நீங்க எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அன்னெசரி எங்க ஹாஸ்பிட்டலோட நேம் தான் கெட்டு போகும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே வரேன் டாக்டர். சரி, போயிட்டு வாங்க. என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கடா? சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லு. என்ன சொன்னாங்க? சொல்லுடா. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணுமா? ஆபரேஷனா? என்னடா? ஆபரேஷன் பண்ணாதான் அம்மா பொழைப்பாங்களா? அம்மா பொழைப்பாங்களா? என்னடா சொல்ற நீ? அம்மா இப்படி காப்பாத்துனா, அம்மா இல்லைன்னா நம்மள அழலே என்ன பண்ணுனா? அம்மா காப்பாத்துனா. அம்மா எப்படியா காப்பாத்துனா? ஆபரேஷனுக்கு 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகும். அம்மா எப்படியா காப்பாத்துனா? ஆபரேஷனுக்கு 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகும். அம்மா எப்படியா காப்பாத்துனா? அம்மா எப்படியாவது காப்பாத்தணும்டா. காப்பாத்தல நம்ம அல்லாதையா போயிருவோம்டா. எனக்கு பயமா இருக்குடா. அம்மாவை எப்படியாவது காப்பாத்துடா. அண்ணா அம்மாவை எப்படியாவது காப்பாத்துடா. ஆபரேஷனுக்கு 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகும். மா மா நேரமாச்சு, சாப்பிடலாம் வா. எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு போ. இப்படி வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடாம தான் உன் உடம்புக்கு எடுத்துக்கிற. சாப்பிடலாம் வா. என் கவலை எனக்குடியே. மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பும் நல்லா இருக்கும். எனக்கு தான் அது இல்லையே. ஏமா உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை?
டேய் அபிராமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கல்யாணம். மா இன்னைக்கு நகை வாங்கலாம் என்னம்மா, நாளைக்கு வாங்க போறாங்க. நீ ஏன் அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்க? பேசாம வந்து சாப்பிடுவா. அவங்க நகை வாங்கலாங்கிறத நினைச்சோன்னு நான் கவலைப்படலடா. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான்டா எனக்கு புரியல. உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு தெரியலடா. என்னம்மா நீ எப்படி பேசுற? அவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க? அதான் பேங்க் லீவுன்னு சொன்னாங்க, நீ தானே சொன்ன? எனக்கு அதுல தான்டா சந்தேகமே. ஏண்டா நீ கூட இன்னைக்கு பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீல, அவங்க மட்டும் என்னமோ பேங்க் லீவுன்றாங்க. கேட்டாக்க ஏதோ தனியார் பேங்க் இன்னைக்கு லீவுன்னு சொல்றாங்க. மா பிரைவேட் பேங்க்ல சண்டே தான் லீவுன்னு கிடையாது, மாறி மாறி வரும். அவங்கள நீ விட்டு கொடுத்து பேச மாட்டியே. சரி அதை விடுற. சம்பந்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் வந்ததுல இருந்து அவரோட முகம் மாறி போச்சு. ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாரு. எழுந்து போய் தனியா பேசிட்டு வந்தாரு. என்ன விஷயங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, என் பையனோட சீட்டு கம்பெனி விஷயமா பணம் கட்டணும் இல்ல, அதை பத்தி தான் விசாரிச்சாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமும் அவரு இயல்பாவே இல்லடா, ஒரே டென்ஷனாவே தான் இருந்தாரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி நகை எப்போ போய் வாங்க போறீங்கன்னு கேட்டேன். நாளைக்கு காலையிலேயே போய் வாங்குவோன்னு சொன்னாங்க. மா அதான் நாளைக்கு வாங்க போறேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, பேசாம வந்து சாப்பிடுவா. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. நாளைக்கு காலையில அவங்க நகை வாங்க போகும்போது நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மா என்னம்மா நீ, ஏதோ அவங்கள நம்ம சந்தேகப்படுறோம்னு நினைச்சிட மாட்டாங்க? டேய் நான் உங்ககிட்ட எதுவுமே வெளிப்படையா பேசலடா. நீங்க நகை வாங்க போற கடையில மாடல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நானும் என் பொண்ணு பெரிய நாய்க்கு அங்கேயே நகை வாங்குவேன். அதனால நாளைக்கு நீங்க கடைக்கு போகும்போது நானும் கூட வரேன்னு சொன்னேன்டா. கல்யாணம் அந்த நகையெல்லாம் நான் கண்ணால பாத்துட்டேன்னா பெரிய நாயகியோட கல்யாணத்தை பார்த்த திருப்தி எனக்கு வந்துரும்டா.